வேண்டும் எல்லாத்துக்கும். क्या भया अरे भया कब कुटनहा நீலமே நீலமேகம். நீலமேகம் தான் சொல்ல வந்தேன். நான் லிரிக்ஸ் பிடிச்சி பேசுவேன். கொம்புக்காரன் எந்தல் கிராமத்தை சேர்ந்த மலையப்பன் சேர்வை வகைராவை சேர்ந்த என்ன பேரு, என்ன இன்சியல்? கோபாலமேனா? ராசி என்ன? துலா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரேன். குருவும் கேதும் வந்து கட்டிங் போட்டதுனால இப்போ ராகு வந்து இடம் பெயர்றேன். அதனால் நீ வெள்ளி செவ்வா விநாயகருக்கு ஏதாவது போடு. விநாயகர் வந்து கிடா வெட்டலாம்ப்பா. இந்த கிடா வெட்டலாம், மலையாளத்து கடா அந்த மாதிரி. மூலக்கடாவா? ஆமாம். கொம்பு கறந்த என் நீலமேகம் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001. நீ யாவது டீசலுக்கு காசு கொடுத்தியே, உனக்கு எந்த கசடும் வராது. நல்லா இருக்கும். ஓட்டா எடுத்துக்கிறியா? உள்ள போயிடுவார். போனேன் உள்ள இரு, கொஞ்ச நேரம் மாடை குடிச்சுக்கிட்டு வாரே. சாம என் பொழப்பு ஒரு நாடகாரதுக்குள்ள அவசாரி பொழப்பு. இந்தா பேம்பஸா தச்சுக்க. கூமாப்பட்டி மோத்தா. தம்பி, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி பாட்டு பாடினேன். அது இந்த முண்டையில் கண்ணுக்கு தெரியல. கூமாப்பட்டி 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 எப்படி படிப்பாங்க? நான் படித்ததெல்லாம் மேலப்படாவர் மல்லல்ல தான் படித்தேன். அப்போ படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா வருவார். மேலப்படாவர் படிக்கும்போது மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் மாமான்னு தான் சொல்லுவோம். சுப்பிரமணிய வாத்தியார் மானாமலை தான் இருக்கார், கண்ணாடி ஓடி தெரிவார். அவர்கிட்ட வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், அவன் நடுவில் அவன் ராதா மச்சான், வாத்தியார மச்சான் மாமான்னு தான் பேசுவாங்க. அப்போலாம் மச்சான் புழக்க போடுங்க மச்சான். அவர் உலக்கெல்லாம் எண்ணெயை போட்டு வச்சுருப்பார். வதக்கு வதக்க நான் அடித்தவனே அவனை செப்பே இறக்குங்க மச்சான் எங்கள் அப்பா நின்று சொல்லுவார். அப்போ சொல்லுவார், அடியாத பிள்ளை அப்போ படியார். இப்போ இவங்களை தொடக்க முடியாதுல்ல, தொடவே முடியாது. வாத்தியார் 1 லட்சம் கட்டி வேலை சேர்ந்தா அவன் 1.5 லட்சம் கட்டியிருக்கேன். யார் ஸ்டூடெண்ட். அப்படி போகும்போது முன்னாடிதான் இருக்கேன், 3ஆவது தான் படிக்கிறேன். வாத்தியார் முன்னாடி கேட்டுக்கு நிற்கும் போது அப்படி தூக்கி போட்டு இந்த பேக்கு லஞ்ச் பாக்ஸ் நடந்து வாத்தியார் கேட்பார், அஜய் வா, ஹோம்ஒர்க் ஏன் எழுதலை? எங்கள் டாடி நேற்று ஃபுல்லாக கேம் விளையாண்டார், எழுத முடியாது, என்ன செய்வ? வாத்தியார் லைட்டாக அடிச்சிட்டார் ஒரு அடி. போனவனே பேக்கில் இருந்து செல்லை எடுத்துட்டேன். செல்லை எடுத்து அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணுறேன், மை டாட் வாத்தியாரை என்னை பொழந்து விட்டார். மானாமதுரை சந்த கடையில் தான் 2 வீலரை போட்டிருக்கிறார். அவனை விரட்டி விரட்டி ஆற்றுக்குள்ளே பண்ணி விட்டையிலே அடிக்க வேண்டும். அவங்க அப்பா, உடனே வருகிறேன், சந்த கடையில் இருக்க ஆளுகளை அடியால் சேர்க்கிறேன், அவனை ஒத்த கை ஒத்த காலை இறக்காமல் போக மாட்டேன். உடனே வாத்தியார் பொண்டாட்டிக்கு மெசேஜ் பண்ணுறார், எப்படி இந்த அஜயன்ற பையனால் எனக்கு டெத்து ஏற்படும், நீ நீர்மலை செலவுக்கு ரெடி பண்ணி கூமாப்பட்டி 40 படிக்கணும். ஆசிரியர் பெருந்தகையெல்லாம் லேசு கிடையாது. பெற்ற தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா பள்ளி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை. அதெல்லாம் மதிக்கணும். எப்படி பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு சில ஆசிரியர் செய்யக்கூடிய தவறு கண்டிக்கத்தக்கது. ஆமாம், 12 படிக்கிற மாணவனை டீச்சர் சந்துக்களை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டு பாடம் எழுதலை என்ன வேற மாதிரி நினச்சிருப்பாங்களே, அதைத்தான் சொன்னேன். தங்கப்பாண்டிக்கு இதுதான் செக்ஸ்னா நல்லா இருப்பேன், உணர்ச்சி மயிர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பள்ளிக்கூடம் எல்லாரும் படிங்க, குழந்தைகளை படிக்க முடியாதுன்றேன். அவனை அற வாங்க போகிறேன், இந்த பேப்பையமே அவனை எதாச்சும் வெளியே வச்சுறான், அவனை வெட்டி விடா. படிக்கணும்னு சொல்கிறேன், படிக்க முடியாதுன்றேன். அவனை அறடா, மஞ்சள் கலரு கோக்கர மண்டை. அப்போ எப்படி இருப்பாங்க பாரு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நிறையா பேட்டியில் கேட்டாங்க, நாட்டுக்காக எவ்வளவோ விண்கலம் தயார் பண்ணுறியே, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறியே, உங்கள் குடும்பத்தை பார்க்கல, ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணலை? அவர் சொன்னார், அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. அவன் தாயா உண்மையிலே மனுஷன். அவர் தான் சொன்னார், சொங்காசு கிடையாது. அப்துல் கலாமுக்கே இந்த நிலைமைன்னா
அப்போ நம்ம இங்கே தானே பக்கத்தில் தானே நம்மளை கொண்டுருவாங்க. பாண்டா பயலுக கொடூரமா. அவன் பல்லு விலைக்கே 16 நாள் ஆச்சு. பாண்டா மாதிரி வீடியோ எவனும் பேச முடியாது. வணக்கண்டா உள்ள கொடூரமா பாண்டா இப்போ விட்ட ஓட்டுக்கிட்டு இருக்காண்டா. அதுக்கு 500 பேர் லைக் போடுறேன். விட்ட இவன் முண்டை தூக்க வச்சுல வந்தவன். நடிப்பு அறக்கேன். அவன் கொண்டானப்பா நடிப்பு அறக்கேன். ஆமா என்னமோ கழுத சாணி ஓடுற மாதிரி. அவன் திவாகரன் அவன் டாக்டரா இல்லை சென பறிச்சாலியாரா? நடிப்பு அறக்கம் கிடையாது. இப்போ நான் சொல்றேன், பாண்டா எங்க கூமாப்பட்டி இந்த நடிப்பு அறக்கேன் சிபி முத்து இவங்க தான்டா பெரிய ஆளு. ஏனுகள் ஒட்டுமொத்த தமிழனை அவன் கவனத்தில் தேம்பாரு. அவன் தான் பெரிய ஆள். அப்படியாவது ஜாதிக்கணும். எங்க ஐயோ ஐயா 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 விரட்டி விடுங்கய்யா, நல்லா இருப்பிய. இடியப்பம் 100 ரூபா. அடே அமைதியா இருங்கடா. இடியப்பம் பருத்திப்பால்னா நடிகனை நடிக்க விட்டு ரசித்தாத்தான் அது கலை. நடிகனை மேலே நிப்பாட்டி நீங்கள் பேசினால் அது வங்கொலை. ஒரு பாட்டு பாடிக்கிறோம். மை செட்டு உண்மையிலே நியூ நீ செல்வோம் முத்தன இந்த அருமையான மை செட். ஏன்னா மை செட்டு போடுறதுக்கும் கரண்ட்டு வேணும். கரண்ட்டு யார் வீட்லையும் இழுக்க முடியாது, ஏறி விட்டுருவாங்க. அப்படித்தான் பக்கத்து வீட்டில் போய் சப்பலை கொடுத்துருக்காரு மை செட்டுக்கார. ஒரு பொம்பளை வந்துச்சு, கரண்ட்டு புல்லு 2 லட்சம் வருமா? அப்படி ஐயா என் தாலி அறியா ஐயா வயரை இழுக்கிறியா நான் நாட்டுக்கு சாவான் இருக்கேன். திருப்பி அடுத்த வீட்டுக்கு போயிருக்கேன். அங்கேயே அப்படித்தான் கடைசியில் போஸ்ட் மரத்தில் கொக்கி போடுற நிலைமை மை செட்டு. நான் அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் போஸ்ட் மரத்து மேலே போய் கொக்கி ஓட்டு சப்பலே வரல. என்னென்னு பார்த்தா அந்த கம்பியில் ஓடாமல் அந்த போஸ்ட் மரத்திலே போட்டிருக்கேன். இதுக்கு மேலே சோக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன். வேணா 2 நபர்ஸ் கழுத்தரிப்பேன் சேவை மண்டை. முன்னாடி இருக்க இளைஞர் என்னப்பா பண்ற? 2 புடத்தில் அறவேன். ஹலோ மேடம், உங்கள் பிள்ளை இங்கே இருக்கா? அருமையாக வளர்த்துருக்கீங்க. என்னையும் ஒத்தவங்கம்மா சொல்கிறான். என்னையே சொல்கிறான். சொல்கிறான் பிள்ளை புழு புழுன்னு இருக்கு. ஐயா நீங்க அள்ளி கொண்டு போய் கம்மாயில் ஊற வைங்க. நாளை காலையில் வந்து வெதரை அத்து விட்டு போயிட்டே இருக்கு. அவனை வெட்டி விடுங்க மயிர்மைங்களா. என்ன பிள்ளை வளர்த்துருக்கிய? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்கிறேன். கூமாப்பட்டி கப்ளிங்ன்றேன். கூமாப்பட்டியில் எது கப்ளிங்? டேய் சும்மா இருங்கடா. என்னப்பா அது? மதும் பழக்கம் அன்றாட வேர்வ சிந்தி ரத்தம் சிந்தி குளச்ச காசுனே குடிச்சிட்டு தினமும் வேலைக்கு போகாம இருந்தீங்கன்னா ஓ வீடு கொஞ்ச நாள்ல பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீடா மாறி போகும். வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். மீனா உடம்பு கட்டு குடல் வேகுமே. நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே. பள்ளிக்கூடம் போற உள்ள கட்டகிழிச்சு வச்சு வாங்கி தந்தியா. கஜாராய குடி போத எந்த நீ மறந்தா. நடைய மாத்தி விட்டாங்கடா. சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தியா. கஜாராய குடி போத எந்த நீ மறந்த. கஜாராய குடி போத எந்த நீ மறந்தியா. நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நமக்கு என்ன மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம
வாடுமே, நம்ம ஆசை மனைவி கொள்ள தெருவில் வாடுமே. அவர் ஒரு ஆள் தான் கை தட்டுறாப்புல கட்டிங் போட்டுருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா இவ்வளவு சவுண்டு வராதடா. நீந்த முண்டை ஏன்னா பெரிய மனிதனா வெக்கமாயிரலாம இருந்துக்கிட்டு எங்கே ஆரம்பிக்குது? ராஜ்மார் கடையில் தான் ஆரம்பிக்கும் குடிக்கும் போது. அம்மா நான் கை நடுக்கும்லடா, கட்டிங்க கொடுத்தா தானே பாடியை கூட தூக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா புணத்தை எவனும் தொட மாட்டேன். நோனோ வர்ற வாரம் எங்கள் ஊரில் காப்பு கட்டுறாங்க அப்படின்ட்டுவேன். ஒரு கோட்டரை போட்டு விட அந்த புணத்தை கம்பு கூட்டு மசுரெலாம் பிச்சுருவேன். பிச்சு சில பேர்லாம் உடங்கட்டை ஏறுவேன். இப்படித்தாப்பா ஒரு ஊரில் பண்ணிவிட்டாங்க. குழி தோண்ட போனாலும் நல்ல சித்திரை மாதம் வெயில், கவனமாக கேளுங்க. அப்படியா சூம்பு எலும்பு வாங்கி சூம்புடான்ட்டேன். ஓடா காசு கொடுக்காட்ட நக்கிறதுக்கா குழி வெட்ட போகிறேன். அவன் கொடுக்காதானே வெட்டி போட்டு கொள்ள வேண்டியதானே. கதையை கேளுப்பா. ஐயா இந்த இளைஞரெல்லாம் என் தம்பியெல்லாம் இருக்கையெல்லாம் இல்லையா, இவங்களை 2 அறை விடுவேன், 300 ரூபா தரேன். ஐயா பெரிய ஆள் என்னங்கய்யா அப்படிப்பா சாஞ்சிட்டிய சொல். குழி வெட்ட இனிமேல் வருங்காலத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளே செய்து கொள்ள வேண்டும். அந்த நிலைமை வந்துருச்சு. அதே உண்மை. என்னையா நம்ம வீட்டில் நம்ம தான் சுத்தம் பண்ணுறேன். அது மாதிரி குழி வெட்டுறதுக்கு என்ன நம்ம வெட்ட மாட்டோமா? ஆளாளுக்கு செஞ்சுக்கங்க, அடுத்தவளை போட்டு துன்புறுத்தாதிய. இதே உண்மை. காலம் மாறிக்கிருச்சு. மாதிரிலாம் கிடையாது. சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறிக்கிருச்சு. கிராமந்தோறும் நம்ம வேலையை நம்மளா செய்வோம். இதே உண்மை. அப்படித்தான் குழி வெட்ட சொல்லியிருக்கா. குழி வெட்ட போனாலும் வேமா போய் சித்திரை மாதம் வெயிலாக இருக்குது, எனக்கு ஒரு புல் வாங்கி கொடுத்தாத்தான் வெட்டுவோம்னு இருக்கேன். சரி குழி வெட்ட நான் போக மாட்டேன் நீ மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு புல்லோட 2 புல்லு சரக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. போய் பயங்கரமாக வெட்டியிருக்கேன். ஒரு கோட்டரை போட்டு 2 மம்பட்டி வெட்டியிருக்கேன். தொழியலை வேர்த்துருச்சு. அடி சரியான போதை. 6 அடியை தோண்டிட்டேன். அளந்து வாப்பமுன்னு முண்டை உள்ளே படுத்து அளந்தவன் எந்திரிக்க முடியல போதையில். உள்ளே படுத்துட்டேன். உடனே இங்கே எல்லாத்தையும் பாடியை ரெடி பண்ணிவிட்டு பெரிய ஆள் சொல்லிவிட்டார், அந்த குழி வெட்டினவன் ஆறுமுகம் வெட்டிட்டான்னு பார்த்துட்டு வாங்கடா. இவங்க போன இளவட்ட 2 பேரும் நிறைய போதை. இப்படி போய் பார்த்துருக்காங்க. குளிக்கல வெள்ளை வெட்டியோடு கிடந்துருக்கேன். இவங்க 2 பேரும் போதையில். ஏற்கனவே புதைச்ச போனத்தையே சரியாக மூடலை. என்ன இப்படி போட்டு வச்சுருக்காங்க? இது ஊறி மேலே வரும்டா அப்படின்னு மம்பட்டி எடுத்து அவனை மூடிட்டு வந்துட்டாங்க. மூடிட்டு வந்து அப்புறம் 2 பேர்த்துக்கு சேர்த்து நீர் மாலை ஒரே மாதிரி எடுத்தாங்க. ஏன் சொல்ல வரேன், மது என்ற ஒரு அரக்கன் எதுவுமே தெரியாது. சில பேர்லாம் பார்த்தா போதை அடித்து மாடிகளெலாம் அரைச்சி விழுந்து மறுநாள் வந்து கேட்பாங்க, ஏன் மச்சான் நேற்று நான் பைக்கில் வந்தேண்ணா. மச்சான் பைக்கில் வந்து கூட என்னையும் நோத்தவமான கூட சட்டையை பிடிச்சிக்கல. எங்கன பிடிச்சேன்? அந்த சோனையா அவள்கிட்ட. ஐயா மாடி மேலே ஏறினா மச்சான். ஆமாடா ஏறினடா. கறி திண்டனா எல்லாத்தையும் கேட்பாங்க. ஏன்னா மதுவு கண்ணை மறைத்து விடும். சிலவர் அன்றைக்கெல்லாம் ஒருத்தையும் பார்த்தேன், தண்ணியை போட்டு நிறைய போதில் என்ஃபீல்டில் போனேன், சட்டி ஓடலை. உண்டமா அவன் பாட்டுக்கு போனேன். அதில் 4 பேர் சொன்னாங்க, புது கண்டுபிடிப்பு சைலன்சர் முன்னாடி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ தம்பி குருட்டு கோழி முண்டை. இன்னொரு பாட்டு பாடுவோமா? பம்பா பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜம் வந்த ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. இருமுடிய சுமந்து வந்த சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழிய காமி. இருமுடிய தலஜம் வந்த ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பு 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 பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராணி மலை ஆத்தா அடிய வர்றான்.
மலை 5 மலை கொல்லிமலை கமான் ஒரு பாடி சப்பு சப்புடு 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 சப்பு சப்புடு கொல்லிமலை மல்ல மலை பஞ்சி மலை நாங்கள ஜாமி எந்த பாடல் அடிக்கிறேன் கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க கமான ஒரு பாடி சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே ஐயப்பா ஐயப்போ வெற்றிவேல் வீரவேல் ஐயப்பா ஐயப்பா போதும்பா ஒரே அடிதான்டா கராட்டாடியா அடிச்சு என்னைய கம்மாடு தலைமாடா காப்பேன்னு பார்த்தா கம்மாடு தலைமாடா இழுக்க வச்சுட்டாங்க முடியும் பாட்டா உனக்கா